இவங்களுக்கு வந்து ஃபுல் பாடி கிட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். பாடி கிட் மொத்தமே பண்ணியிருக்கோம். என்டையர் பாடி கிட்டு, டூம், ப்ரொஜெக்டர் டூமு இதெல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருக்கீங்க? எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். வண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணாத வண்டி இது. ஓரம் கட்டி நிற்க வச்சிருந்த வண்டி 2 இயர்ஸாக யூஸ் பண்ணல கஸ்டமர். ஓரம் தான் நின்றுது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்டீரியர் மட்டும் பெயிண்ட் பண்ணாமல் என்ன பண்ணோம்னா இன்டீரியரும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா வெளியே வந்து இது வேற லெவல். இது ஓட்டுற ஒரு சுகம் வந்து வேற எந்த வண்டியிலையும் வர்றதில்லை. எனக்கு ஏன்னு தெரியல. இது சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்கு. இன்டீரியர் கூட ரொம்ப மஸ்தாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். இது வந்து அப்ராட்ல தான் இந்த மாதிரி அப்ராட்ல தான் அந்த மாதிரி இது வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. டைரக்டா ஜெர்மன்ல இருந்து இம்போர்ட் பண்ண வண்டி. லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். இப்போ இது ரோட்லயே டிரைவ் பண்றாங்க. டிரைவ் பண்ணலாம். டிரைவ் பண்றதுக்காக தான் அமைச்சிருக்காங்க. அவ்வளவு செலவு பண்றாங்க கஸ்டமர்னா அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்க கால் கீழே வச்சுங்கன்னா நடந்து போகலாம். ஜென்ல 4 டோர் பார்த்துருப்பீங்க. இது ஜென் தான். அது 4 டோர் பார்த்துருப்பீங்க. இது வந்து 2 டோர். ஆமா, நான் கவனிக்கவே இல்லை, பார்க்குறேன். 2 டோர்ஸ் தான் இருக்கு. வெறும் 400 vehicles தான் வந்துச்சு. இது ஸ்பெஷலா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க இந்த பெயிண்ட் பூத்? இது வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் அவுட்டேக் இருக்கும். டஸ்ட் ப்ராப்ளம் இருக்காது. கிளைமேட்டிக் ப்ராப்ளம் இருக்காது. மழை பெய்யுது பெயிண்ட் அடிக்க முடியாது. யூஸ்வலா பெயிண்ட் சொல்லுவாங்க மழை பெய்யுது பெயிண்ட் அடிக்க முடியாது, டஸ்ட் இருக்குது, நைட் ஆயிடுச்சு 8 மணிக்கு மேலே அடிக்க முடியாது, அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. குவாலிட்டியா இருக்கும். இதுல வந்து இன்புட் அவுட்புட் ஏர் இருக்குது, யூவி லைட்ஸ் இருக்கு. ஸோ கியூரிங் ஆயிரும். மழை பெஞ்சிருந்தாலும் பெயிண்ட் அடிச்சா கியூரிங் ஆயிரும். சீக்கிரமே சின்ன பீஸ்லாம் பேனல்லாம் வந்து 1/2 நாள்ல டெலிவரி பண்ணிடும். ஹே காய்ஸ், நாங்கள் சூர்யா. ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பைக்ஸ், மாடிஃபை கார்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்து நம்ம அதிகமாக போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ நான் வந்து வேலூரில் இருக்க கஸ்டம் பெயிண்ட்ஸில் தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் கார்ஸு, அப்புறம் கஸ்டம் பைக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பெயிண்டிங் ஒர்க்ஸ், அப்புறம் மாடிஃபை ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷாப்போட வந்து இங்கே தான் இருக்காங்க. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே. இப்போ நம்ம ஷாப்பில் என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறீங்க ப்ரோ? நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா ஷா கஸ்டம் பெயிண்ட்ஸ் டு கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரெஸ்டோரேஷன். இது ஆக்சுவலாக விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரெஸ்டோரேஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷெவலெட் வண்டி இருக்கு. ஸோ இந்த வண்டி வந்து விண்டேஜ் வெஹிக்கிள், ஓல்டு 1952 இல்லாட்டி 48 கிட்ட இருக்கும். ஓகே. ஸோ இந்த வண்டி ரிஸ்டோர் பண்றோம். இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் 6 சிலிண்டர். பெட்ரோல் 6 சிலிண்டர்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பஸ்ஸோட இன்ஜினே பெட்ரோல் இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல, அத பார்க்கவே ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. நான் இப்பதான் இந்த மாதிரி வெஹிக்கிள் பாக்குறேன். இது வந்து வண்டி வந்து ஸ்கிராப் கண்டிஷன் வரும் இங்கிட்ட வரும்போது. ஏன்னா பல வருஷமா ஓட்டியே இருக்க மாட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த சைடு இன்ஜினே ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. நம்ம பஸ் இன்ஜின் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனா 6 சிலிண்டர் பெட்ரோல். பெட்ரோல் போது சொல்ல வேணாம். அது ஓட்டுறதுக்கு வண்டி ரன்னிங் ஃபர்ஸ்ட் நாங்க வண்டி வரும்போதே வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜின் மட்டும் ரீஸ்டோர் பண்ணிடுவோம். வண்டி ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் தான் மற்ற ஒர்க்கே நம்ம ஆரம்பிப்போம். இந்த வண்டி வர்றப்போ இதோட பாடி கண்டிஷன் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்டா தான் இருக்கும். பாடி கண்டிஷன் எல்லாமே ஃபர்ஸ்டா தான் இருக்கும். எல்லாமே பேட்ச் ஒர்க் தான். இங்க பாருங்க, இங்கெல்லாம் பேட்ச் ஒர்க் போடல. ஓகே. சோ இங்க இது மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. சோ இதெல்லாம் இப்ப நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் நம்ம ரெடி பண்றது. நம்ம வந்து ஸ்ட்ரிப் டவுன் பெயிண்டிங்னுவோம். விண்டேஜ் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் 8 லேயர் 8 தடவை 10 தடவை பெயிண்ட் வச்சிருப்பாங்க. பெயிண்ட் மேல பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தா திக்னஸ் ஏறும். அந்த க்ளோனஸ் வராது. நாங்க என்ன பண்ணோம், ஸ்ட்ரிப் டவுன் பெயிண்ட்னுவோம். மெட்டலை எடுத்துட்டு வந்துட்டு மெட்டலை பார்த்துட்டு அப்புறம் தான் பெயிண்டிங் ப்ராசஸே ஆரம்பிப்போம். ஸோ மெட்டல் இருந்து ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஃபினிஷும் இருக்கும். வேற எங்கேயாவது புதுசா வர ரஸ்ட் கூட அவாய்ட் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு லைஃப் வரும். இதெல்லாம் ஒன்ஸ் பண்ணா அட்லீஸ்ட் ஓட்ட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இப்போ வீட்டில் ஒரு வண்டி, அவங்க அப்பா வண்டி, அவங்க தாத்தா வண்டின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அது பத்திரமா இருக்கிறதுக்காக ரீஸ்டோர் பண்ணும்போது 5 வருஷம் 10 வருஷம் திருப்பி ரீபெயிண்ட் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் டவுன் பண்ணா மட்டும் தான் ரீபெயிண்ட் ஆகாது. ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிய எவ்வளவு நாள் ஆகும்? இதெல்லாம் 3 months 5 months ஆகும். 3 months 5 months முடிஞ்சிடும். லாஸ்ட் வீக் வந்து ஒரு இம்பாலா காட்டியிருப்பேன். கான்டாஸாவோட பெரிய சைஸான வண்டி தான். நான் உங்க இன்ஸ்டா பேஜ்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். கைஸ், நான் இந்த ஷாப்போட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் கீழே மென்ஷன் பண்றேன். ஸோ அவங்களே அதே வந்து ஃபாலோ பண்ணுங்க, விசிட் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்டான கார்ஸ், பைக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க ஒரு லான்சர் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து லான்சர். இது மிட்சுபிஷி லான்சர். ஓகே. ஸோ இது வந்து ரிஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு. இது ஃபுல்லாவே ரிஸ்டோர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பெயிண்டிங்லாம் முடிஞ்சது. வர்றப்ப எனக்கு பிளாக் கலர் தான் இருந்ததா? சில்வர். இதோட அந்த சில்வர் கலர் கிட்டத்தட்ட அந்த சில்வர் மாதிரி இருந்துச்சு. அதுவும் கலர் சேஞ்சுக்காக தான் வந்திருக்கு அந்த வண்டியும். ஓகே. ப்ளஸ் நான் இதுல ஒன்னு ஸ்பெஷலா பார்த்தேன். என்ன அப்படின்னா வந்து இதுல பிளாக் மாதிரி தெரியல, உள்ளுக்கு அப்படியே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு இந்த பெயிண்டிங். ஆமா, இது வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் உள்ள, பேர்ல் கலர்னு சொல்லிட்டு. நைட்ல பாக்கும்போது ஒரு மாதிரி க்ளோ ஆகும். டிராவல் ஆகும்போது நல்லா க்ளோ ஆகும். அந்த ஸ்டோன்ஸ் வந்து க்ளோ ஆகும். டிஃபரெண்டா இருக்கும் அந்த வண்டி நைட்ல பாக்கும்போது. கைஸ், நீங்க இப்ப இதுல இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல. இதோட பெயிண்ட் நான் கிட்ட கூட க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஒரு நல்ல ஒரு க்ளோ ஆகுது.
ஸோ இன்னும் நீங்கள் வந்து வெயில நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராகவே தெரியும். இது வந்து 1968 1968 பார்த்தா அப்படி தெரியலையே, ஃபுல்லாகவே பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்து இவருக்காக ரெடி பண்ணது, எங்களுக்காக, என்னோட சன். ஹாய் சொல்லுங்க. அவருக்காக ரெடி பண்ணது. சூப்பர் சூப்பர். சைட் கார் வந்து நம்ம ரிஸ்டோர் பண்ணோம், சைட் கார் நம்ம ரெடி பண்ணோம். இது ஃபுல்லா நீங்களே ரெடி பண்ணோம். இது வந்து வண்டியோட வரது கிடையாது, நம்ம வந்து சைட் கார் வந்து நம்ம ரெடி பண்ணோம். இது சைட் கார் ரெடி பண்ணி இவருக்காக ஸ்பெஷலா பண்ணது இது. வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ரன்னிங் வண்டி வந்து ரன்னிங் ஓல்டு வண்டி, இது எக்தம் ஓல்டு. இன்ஜின்லாம் பாத்தீங்கன்னா எக்தம் ஓல்டு, பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கும். ஃபுல்லாவே வந்து ரிஸ்டோர் பண்ணிருக்கோம். ரன்னிங் கண்டிஷன்ல தான், ரன்னிங் கண்டிஷன். நம்ம வேணா ஒரு ரவுண்ட் கூட போலாம் அதுல. சூப்பர் சூப்பர். ஒரு ஷிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரில இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஃபுல் பாடி கிட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். பாடி கிட் மொத்தமே பண்ணியிருக்கோம். என்டையர் பாடி கிட்டு, டூம், ப்ரொஜெக்டர் டூம், இதெல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருக்கீங்க? எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். வண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணாத வண்டி இது. ஓரம் கட்டி நிற்க வச்சிருந்த வண்டி 2 இயர்ஸாக யூஸ் பண்ணல கஸ்டமர், ஓரம் தான் நின்றுது. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஃபோட்டோ உள்ளே வரும்போது இந்த ஃபோட்டோஸ் கூட இருக்குது, நான் அது கூட அப்டேட் பண்ணுறேன். பட் இந்த கிட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வண்டியோட லுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு பிரதர். அலாய் வீல் எல்லாமே மாத்திருக்கீங்க? ஆமா, அலாய் வீல் எல்லாம் கூட போட்டுருக்காரு. சோ பானெட்ல எல்லாம் கூட அந்த டிசைன் வந்திருக்கு உங்களுக்கு. வாவ், இதெல்லாம் நீங்களே ரெடி பண்ணதா? ஆர்எஸ் grill, ஃப்ரண்ட் வந்து ஆர்எஸ் grill, ப்ரொஜெக்டர். ஸோ நம்ம வந்து எக்ஸ்டீரியர் மட்டும் பெயிண்ட் பண்ணாமல் என்ன பண்ணோம்னா இன்டீரியரும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா வெளியே வந்து ஊருக்காக, உள்ள வந்து நம்மளுக்காகன்னு சொல்ற மாதிரி. ஸோ உள்ள எல்லாம் கூட வந்து பெயிண்டிங் நடந்திருக்கும் நம்மளுக்கு. பெயிண்டிங் வித் இந்த சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து தீமா இருக்கும். இந்த ரெட் அண்ட் பிளாக்ன்றீங்களா, பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அண்ட் பிளாக் அந்த காம்பினேஷன் எல்லாமே தீம் ஒர்க்காக தான் போயிட்டு இருக்கோம். சூப்பர் 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 சூப்பர். இப்போ நம்ம பெயிண்ட் பூத்து போகலாம். நம்ம கிட்ட பெயிண்ட் ஊத்துறதுனால இந்த டஸ்ட் ப்ராப்ளமோ கிளைமேட்டிக் ப்ராப்ளமோ இருக்காது. ஸோ கிளியராக நம்மளுக்கு வந்து குவாலிட்டி வரும். ஸோ அந்த லான்சரோட பார்ட்ஸ் தான் நம்ம அடிச்சு வச்சிருக்கோம். ஓகே. ஸோ லான்சரோட சில்லற பார்ட்ஸ் வந்து பம்பர்லாம் அடிச்சு, பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. இந்த இதுக்கு எல்லாமே முடிஞ்சது. ஃபிட்டிங் ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ இந்த லான்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோன்ஸ் சொன்னீங்களா? புரியுது. ஆமா ஆமா. வாவ். இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ண எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்க? இதுல ஒரு 15-20 டேஸ்ல முடிஞ்சிடும். ஒரு வண்டி வந்தா டைரக்டா பெயிண்டிங் இருக்காது, டிங்கரிங் பண்ணிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு என்னென்ன போயிட்டு இருக்கு பார்ட்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டு அதை ஆர்டர் பண்ணிட்டு வரதுக்கு 1 month to 20 daysன்னு வச்சுக்கலாம். ஒரு வண்டி வந்தா, ஒரு ஃபுல் வண்டி வந்தா 20 days to 1 month குள்ள முடிஞ்சிடும். இந்த இதுல வந்து ஸ்பெஷலா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க இந்த பெயிண்ட் பூத்? இது வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் அவுட்டேக் இருக்கும், டஸ்ட் ப்ராப்ளம் இருக்காது, கிளைமேட்டிக் ப்ராப்ளம் இருக்காது. மழை பெய்யுது பெயிண்ட் அடிக்க முடியாது. யூஸ்வலா பெயிண்ட் சொல்லுவாங்க மழை பெய்யுது பெயிண்ட் அடிக்க முடியாது, டஸ்ட் இருக்குது, நைட் ஆயிடுச்சு 8 மணிக்கு மேல அடிக்க முடியாது, அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. குவாலிட்டியா இருக்கும். இதுல வந்து இன்புட் அவுட்புட் ஏர் இருக்குது, யூவி லைட்ஸ் இருக்கு. ஸோ கியூரிங் ஆயிரும். மழை பெய்ஞ்சிருந்தாலும் பெயிண்ட் அடிச்சா கியூரிங் ஆயிரும். சீக்கிரமே சின்ன பீஸ் எல்லாம் பேனல்லாம் வந்து 1/2 நாள் டெலிவரி பண்ணிடும். இப்போ சென்னையில இருந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு 2 டோர் பெயிண்ட் அடிக்கணும், அடிச்சுட்டு நைட் எடுத்துன்னு போயிடுவாரு. காலைல வந்து நைட் எடுத்துன்னு போயிடுவாரு. கோல்டன் டெம்பிள் பக்கத்துல இருக்க போயிட்டு வரதுக்குள்ள நாங்க டெலிவரியே பண்ணிடுவோம். ஸோ அதனால அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கிறதுனால ஈஸியா பண்ண முடியும் நம்மளால. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற என்ன நம்ம சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் கார்பன் கிளீனிங் சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணிருக்கோம். ஓகே. கார் ஏசி பண்றோம். கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எது இருந்தாலும் பண்றோம். இது பண்றது இல்ல, இது தெரியாது அப்படி விஷயமே கிடையாது. விண்டேஜ் மாடல்ல இருந்து லேட்டஸ்ட் வெஹிக்கிள் வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம பண்றோம். இது பண்றது இல்ல, அது பண்றது இல்ல, இது கான்செப்டே கிடையாது. சூப்பர். இம்பாசிபிள் இஸ் பாசிபிள் ஹியர். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து ஒரு ஸ்பெஷலான கார். இது பென்ஸ் W115 வாங்க, 1978 மாடல். 1978. நீங்க கேட்டீங்க இல்லையா வண்டி வரும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டீங்க இல்லையா? இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு விரல் விட்டீங்கன்னா உள்ள வரைக்கும் போகும். இத வந்து நீங்க ஃபுல்லாவே ரீஸ்டோர், இத ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி மாத்திடுவீங்க? ஆமா, இதே மாதிரி ஒரு வண்டி ரீஸ்டோர் பண்ணிருக்கேன் நான். சேம் W115 ரீஸ்டோர் பண்ணி போஸ்டும் பண்ணிருக்கேன். வேணா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே. சோ இது மாதிரி வர வண்டிக்கு தான் நம்ம ரீஸ்டோர் பண்றது. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். இது வந்து அப்ராட்ல தான் இந்த மாதிரி அப்ராட்ல தான் அந்த மாதிரி. இது வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க, டைரக்டா ஜெர்மன்ல இருந்து இம்போர்ட் பண்ண வண்டி. லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். இப்போ இது ரோட்லயே டிரைவ் பண்றாங்க. டிரைவ் பண்ணலாம். டிரைவ் பண்றதுக்காக தான் அமைச்சிருக்காங்க. அவ்வளவு செலவு பண்றாங்க கஸ்டமர்னா, அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கால் கீழே வச்சிங்கன்னா நடந்து போகலாம். ஓ மை காட். ஸோ இவ்வளோ டேமேஜ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ரீஸ்டோர் பண்ணி ஷோரூம் கண்டிஷனில் பண்ணி கொடுப்போம். ஷோரூம் கண்டிஷனில் அவனே வந்து எங்கே வாங்கினீங்க வண்டின்னு தான் கேட்கணும். ஸோ இது டீசல் இன்ஜினு. சூப்பர். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு? இன்ஜின் கண்டிஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. வண்டி வந்து 10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் கை வைக்கல நாங்கள். பாருங்க, ஒரிஜினல் பென்ஸ் லோகோவோட இருக்கு பாருங்க.
ஓகே. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாவே எல்லாமே ரொம்ப டேமேஜ். அன்ஷேப்டு வெஹிக்கிள்னுவாங்க இல்லையா, அதுதான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா ஒரே இடத்துல இருந்திருக்கு. 12 வருஷமா ஒரே இடத்துல இருந்திருக்கு. ஸோ இந்த வண்டி வந்து இப்போ வந்து ரிஸ்டோரேஷன் நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிப்போம். கஸ்டமர் வந்து எந்த ஊருக்கு சார்? இவர் வந்து பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரில இருந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. பாண்டிச்சேரி ஒன்றும் இல்லை, மும்பைல இருந்துலாம் வராங்க. பாண்டிச்சேரி விட்டுருங்க, மும்பை, பெங்களூர் எல்லா ஊர்ல இருந்து வராங்க. ஸோ அது இது மாதிரி ஓல்டு வண்டி தான் பண்றது இல்லை, லேட்டஸ்ட் வண்டி பண்றோம். இந்த வருஷம் வந்து இன்ஜின் ஒர்க்குக்காக வந்திருக்கு. இன்ஜின் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த வருஷாக்கு. எல்லாமே பண்றோம். ஸோ மாடிஃபை மட்டும் இல்லாம சர்வீஸும் பண்றோம். இது ஒரு கான்டாஸா இருக்கு. வாவ், என்னோட டெய்லி டிரைவ் இதுதான். ஓ, இது இப்ப இந்த கார் தான் நீங்க இப்போ யூஸ் பண்றீங்க? டெய்லி யூஸ் பண்றது இதுதான். சூப்பரா இருக்கு. இது வேற லெவல். இது ஓட்டுற ஒரு சுகம் வந்து வேற எந்த வண்டியிலயும் வர்றதில்ல. எனக்கு ஏன்னு தெரியல. இந்த சஸ்பென்ஷன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாவ், சூப்பரா இருக்கு. இன்டீரியர் கூட ரொம்ப மஸ்தா இருக்கும். வாவ், பார்த்து ரெடி பண்ண வண்டி இது. இது எந்த வருஷம் மாடல் இது? இது 96 மாடல் பெட்ரோல் 96 மாடல். ஓகே. இன்னும் ரெண்டு காண்டாஸா, அங்க ஒரு காண்டாஸா இருக்கு. அம்பாசடர் ஒன்னு இருக்கு, அது ஒரு ரெஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு. சோ வந்திருக்க கார் எல்லாமே ரொம்ப டேமேஜா இருக்கு. டேமேஜ், ஆமா. ஆனா நீங்க வந்து அது ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா தான் டாக்டர் கிட்ட போவாங்க. நல்லா இருக்க உடம்புக்கு எதுக்கு டாக்டர் கிட்ட போவாங்க? ரொம்ப டேமேஜ் ஆனது தான். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வண்டி அது. அவங்க அப்பா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சுட்டாரு. இப்போ அவங்க பையன் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படி. அவர் பையன் வந்து காலேஜ் போறாரு. ஸோ அவர் வந்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து விட்டுருக்காரு ரெடி பண்றது. அதே மாதிரி தான் ஆந்திரால இருந்து வந்திருக்கு, சித்தூர்ல திருப்பதி நினைக்கிறேன் இந்த கஸ்டமர். ஓகே. இது ஒரு ரெஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மோசமான கண்டிஷன் தான் வரும். ஃபுல்லாவே சாப்பிட்டு இருக்கும். गाइस, இங்க பாருங்க, இந்த காரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை சரி பண்ண முடியுமா முடியாதா நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா முடியாதுதான் சொல்லுவாங்க எங்க இருந்தாலும். பட் இவங்க வந்து இதையுமே வந்து ஃபுல்லாவே ரீஸ்டோர் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரெடி பண்ண எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க? இதெல்லாம் 2 monthsல பண்ணிடுறோம். 2 monthsல பண்ணிடுறோம். வாவ், 2 monthsல பண்ணிடுறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து வண்டி வெளியே போனாதான் அடுத்த வண்டி நாங்க நிக்க வைக்கணும். ஆமா, ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஏகப்பட்ட கார்ஸ் நிக்குது. சும்மா எடுத்து நிக்க வச்சுட்டா வண்டி வெளியே போவா. சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ வெளியே போனாதான் எங்களுக்கும் பில்லிங் ஆகும். நானும் சேலரி கொடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும், எல்லாம் இருக்கு இல்லையா. சோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கம்பெனில மட்டும் ஷா கஸ்டம் பெயிண்ட்ல மட்டும் ஒரு 12 பேர் இருக்காங்க. 12 பேர். நமது ஷா ஆட்டோமொபைல்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு 2 வீலர் மாடிஃபிகேஷன் சர்வீஸ், ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் எல்லாமே பண்றோம். இன்னொன்று வந்து ஷா கார் கேர்னது. அங்க வந்து செராமிக் கோட்டிங், பிபிஎஃப், பெயிண்ட் ப்ரொடக்ஷன், ஃபிலிம், வாஷிங் எல்லாமே வந்து அது தனி சென்டர். அங்க ஒரு 6 பேர் இருக்காங்க, அதுல ஒரு 3 பேர் இருக்காங்க. வாவ், சூப்பர். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு சாஃப்ட் இருக்கு பாருங்களேன். அதான் பார்த்தேன் இங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைடு ஃபுல்லாவுமே அதே மாதிரி தான் இருக்கு गाइस. இங்க பாருங்க, இவ்ளோ டேமேஜ் இருக்கு. இதேமே வந்து நீங்க சரி பண்ணிருக்கோம். சோ இந்த டோர்லாம் கூட அது மாதிரி தான் டேமேஜ் ஆகுது. அதோட டோர் தான். இந்த டோர்லாம் ரெடி பண்ணிட்டோம். வாவ், டோர் வந்து இந்த சைடு போனா அப்படியே இருக்கும், உள்ள வந்து ஃபுல்லா வந்து இது போட்டோம். சூப்பர். அண்டர்ஜேஸ் கோட்டிங் உள்ளெல்லாம் அடிச்சு விட்டுருவோம். ஸோ ஃபர்தர் ரஸ்டிங் வராது. ஸோ வெறும் ரெடி பண்ணி கொடுக்கறது கிடையாது, ஃபர்தராகவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் உள்ளேயும் நம்ம வந்து கோட்டிங் கொடுத்துறோம். யூஸ்வலாக உள்ள யாருமே கோட்டிங் கொடுக்க மாட்டாங்க. புது வண்டியில் கூட கோட்டிங் இருக்காது. கேவிட்டி வேக்ஸ்னுவோம். கேவிட்டி வேக்ஸ் அடிச்சுட்டா உள்ள வந்து ஃபர்தர் ரஸ்டிங்கும் வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பீஸ் வந்து வண்டியிலுது, கீழே இருக்க பீஸ் நம்ம செஞ்சு போட்டது. டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. பட் அந்த டிஃபரன்ஸ் இருந்தாலும் அந்த ஜாயின்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஜாயின் பண்ணதே தெரியாது அன்லெஸ் சொல்றது வரைக்கும். அதுவும் பெயிண்ட் அடிச்சா ஒண்ணுமே தெரியாது. இது வந்து நம்மளோட இன்னொரு கடை. இங்க தான் வந்து செராமிக் கோட்டிங், பெயிண்ட் ப்ரொடக்ஷன், ஃபிலிம், வாஷிங், இன்டீரியர் கிளீனிங் எல்லாமே நடக்கும். இது இன்னொரு வண்டி SS 800. இதுவும் நம்ம ரீஸ்டோர் பண்ண வண்டி தான். பாத்தீங்கன்னா 82 மாடல். இது 1982 ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் ஆன வண்டி. அந்த கேட்டகரியில வருது. வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். இதுலயும் வந்து ரொம்ப பெட்ரோல் கிளாஸா இருக்கும். வண்டி பார்க்கறதுக்கு அவ்வளவு சின்னதா தானே இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உட்காந்து வேணா பாருங்க, நீங்க உட்காந்து பார்க்கலாம். உள்ள கூட நாங்க ரீஸ்டோர் பண்ணிருப்போம். உள்ள கூட பாத்தீங்கன்னா என்டையரா ரீஸ்டோர் பண்ணிப்போம். இதுதான் பண்ணலாம், அதுதான் பண்ணணும்னு. சீட் கம்ஃபர்டபிள் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சீட் எல்லாம் இது பண்ணிருக்கீங்க. எல்லாமே என்டையரா நம்ம ரீஸ்டோரேஷனே வந்து என்டையரா தான் இருக்குமே தவிர எக்ஸ்டீரியர் மட்டும் இருக்காது. இப்போ டேஷ்போர்ட்ல கூட புது டேஷ்போர்ட் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு.
விண்டேஜ் மாடல்னாலே அது ஒரு தனி கெத்து தான். தனி கெத்து தான். சூப்பர். பார்க்க ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, ஆனா உள்ள உட்கார்ந்து அவ்வளவு ஒரு அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கும். ஓகே, அது போ அங்க ஒரு கன்வெர்ட்டபிள் டைப் இருக்கு. சான் சொல்லிட்டு கன்வெர்ட்டபிள், அது இம்போர்ட் பண்ண வண்டி அது. ஓகே. கன்வெர்ட்டபிள் மேல டாப்பும் கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ அது வர்க் போயிட்டு இருக்கு. இது வர்க் ரெடி ஆயிட்டு இருக்குது அது. ஓகே பிரதர். அது கொஞ்சம் பார்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போடலாம். கண்டிப்பா போடலாம். ஓகே பிரதர். சோ இங்க இருக்க கார்ஸ் ஃபுல்லா வந்து வர்க்கு வந்திருக்கு. சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா இது ரீஸ்டோர் பண்ணியாச்சு. இங்க வந்து பாலிஷிங் நடக்கிறதுனால பாலிஷ்க்காக வந்திருக்கு. இது வந்து ஜென் ஸ்டீல்னுவாங்க. ஜென் ஸ்டீல். ஜென்ல 4 டோர் பாத்திருப்பீங்க. இது ஜென் தான். அது 4 டோர் பாத்திருப்பீங்க. இது வந்து 2 டோர். ஆமா, நான் கவனிக்கவே இல்ல, பாக்குறேன். 2 டோர். 2 டோர்ஸ் தான் இருக்கு. வெறும் 400 vehicles தான் வந்துச்சு. ஓகே. வெறும் 400 vehicles தான் இந்தியால லான்ச் பண்ணாங்க. இப்போ லைவ்ல இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 150 vehicles தான் இருக்கும். இது மும்பைல இருந்து வந்திருக்கு ரிஸ்டோர் பண்றதுக்காக. மும்பைல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, மும்பைல இருந்து வண்டி ஓட்டிட்டு வந்தார் கஸ்டமர். உங்கள மாதிரி தான் ஒரு தம்பி. ஓகே. ஓட்டிட்டு வந்து ரிஸ்டோர் பண்ணியாச்சு. பாலிஷிங்காக நிக்க வெயிட் பண்ணிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இந்த ராயல் என்ஃபீல்ட், இது ராயல் என்ஃபீல்ட் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கு. இதுவும் ரிஸ்டோரேஷனுக்காக தான் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டி கஸ்டமருக்கு என்னன்னா, அன்னைக்கு ஷோரூம்ல இருந்து எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி வேணும். சேம் கலர்லாம் மாற்ற வேணாம், எதுவுமே பண்ணாதீங்க. வண்டி ஷோரூம்ல இருந்து அந்த மாதிரி இருக்கணும். சேம் கலர் எல்லாமே ஒரிஜினாலிட்டி, பின் டு பின் ஒரிஜினல் வேணும்னு இருக்காரு. 20 days டைம் கொடுத்துருக்காரு. ஸோ நாளைக்கு பிரிப்போம். 20 days கஸ்டமரே 20 days தான் டைம் கொடுத்துருக்காரு. அவர் ஏதோ அவங்க குழந்தைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கான். ஸோ அன்னைக்கு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய விஐபி கஸ்டமர் அவர். ஓகே. கார் பைக்கு எல்லாமே பண்ற. ஏசி கேஸ் ரீஃபில்லிங் மிஷின்ல இருந்து எல்லாமே இருக்கு நம்மள. இது போர்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்பன் கிளீனிங் இருக்கு, செராமிக் கோட்டிங் பண்றோம், கார் கேஸ் ஃபில்லிங், பாலிஷ், ஹெட்லைட் பாலிஷ், பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம், என்டையர் செட்டப் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து விண்டேஜ் மாடல் கார்ஸ் பைக்ஸ் மட்டும் தான் பார்த்து கொடுப்பீங்களா, இல்லை இப்போ இருக்க ஒரு R15 KTMலாம் எல்லாமே பண்றோம். எல்லாமே பண்றோம். எல்லா பைக்கும் பண்றோம். ஹார்லி டேவிட்சன் வரைக்கும் ஹார்லி கூட நம்ம சர்வீஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சர்வீஸ் அங்க இந்த 2 வீலர் சர்வீஸ்லாம் அது இன்னைக்கு சண்டேனால அங்கேயும் ஒரு ஷாப் இருக்கு. அதான் பைக்ஸ் அண்ட் காருக்கு தேவையான எல்லா சொல்யூஷனும் இன்ஹவுஸ்ல இருக்கு நம்ம கிட்ட. இன்னும் கொஞ்சம் அந்த ஷாப்புக்கு அங்க மாத்திடுவீங்க. அங்க ஆமா. சோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து சீக்கிரமா பண்ணி கொடுத்து சீக்கிரமா போயிடும். ஏன்னா எல்லாமே இன்ஹவுஸ்லயே பசங்க இருக்கிறதுனால நம்மளால பண்ண முடியுது. வெளிய இருந்து வரணும், எலக்ட்ரிஷியன் வெளிய இருந்து வரணும், அந்த கதையே கிடையாது. எல்லாமே உள்ளே இருக்கிறதுனால ஸோ அங்கேருந்து கார் ஸ்டாஃப்ஸ் இங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மாறி ஒர்க் பண்றதுனால நல்லா இருக்கும் எங்களுக்கு. சூப்பர். ஸோ ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கீங்க. தாராளமா. ஏன்னா இவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக சர்வீஸ் கொடுக்கறதுனால தான் வேற ஸ்டேட்ல இருந்து கூட இங்கே கொண்டு வந்துருக்காரு. இது MHல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு கஸ்டமர் அவர் வண்டியை. ஓகே சூப்பர். ஸோ ஓகே கைஸ், ஸோ நான் இந்த ஷாப்போட ஃபுல் டீட்டெயில், அப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாரோட அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் வந்து நான் கொடுத்துறேன் ப்ரோ. உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. ஷா கஸ்டம் பெயிண்ட்ஸ், வெல்லூர். ஓகே, மொபைல் நம்பர் ப்ரோ 9841637127. ஓகே. ஸோ நான் மொபைல் நம்பர், அட்ரஸ், உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்டோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் வந்து நான் வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க்னா வந்து நீங்கள் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.